வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சி ஒத்துழைப்பு தர வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து 8 புதிய விமானங்கள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசின் அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு மாநில அலங்கார வாகனம் 3ஆம் இடத்திற்கான விருதை பெற்றுள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் நடப்பு ஆண்டில் 6.7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி கென்யாவை 9-4 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரின் போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவைத் தலைவர்களின் உத்தரவுக்கு இணங்க அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு அவைகளின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அவை நடவடிக்கைகளை முடக்கும் வகையில் எந்தவிதமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கைகளையும் ரத்து செய்து அவர்களை மீண்டும் நடப்பு கூட்டத்தொடரில் பங்கு பெற அனுமதிக்குமாறு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தலைவர்களிடம் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பிரமோத் திவாரி, கூட்டாட்சி அமைப்புகள் சீர்குலைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதாகவும் தெரிவித்தார். நாளை முதல் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு 8 புதிய விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை, தில்லி, அகமதாபாத், ஜெய்ப்பூர், பாட்னா, தர்பங்கா, மும்பை, பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து இந்த விமான சேவை தொடங்குகிறது. அயோத்தியில் அண்மையில் ஸ்ரீராம் லல்லா கோவில் பிரதிஷ்டைக்கு பிறகு அதிக அளவிலான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு இந்த புதிய விமான சேவை தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நாளை இந்த 8 புதிய விமானங்கள் சேவைகளையும் தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு மாநில அலங்கார வாகனம் 3ஆம் இடத்திற்கான விருதை பெற்றுள்ளது. நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு அஜய் பட் தமிழகத்திற்கான விருதையும் பாராட்டு பத்திரத்தையும் வழங்கினார். பாதுகாப்பு தொடர்பான இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்தபோது இந்தியா அளித்த உதவிக்கு இஸ்ரேல் நன்றி தெரிவித்துள்ளது. அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கட்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுக்களின் போது மிகுந்த நம்பிக்கையும் ஆதரவையும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகள் நல்ல முறையில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பெண் பணியாளர்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் மகளிரின் பங்களிப்பு என்ற வழிகாட்டி புத்தகத்தை நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்கள் திறம்பட செயல்பட தயாராக உள்ளனர் என்று கூறினார். தங்கள் சொந்த ஊரில் இருந்து வெளி இடங்களுக்கு சென்று பணிபுரியும் மகளிருக்கு பாதுகாப்பான தங்கும் விடுதிகள் நிறுவனங்கள் சார்பிலே ஏற்படுத்த தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் நடப்பு ஆண்டில் 6.7% இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நடப்பாண்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3 மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது என்றும் விரைவான பொருளாதார வளர்ச்சியால் 4 அடிப்படை புள்ளிகள் உயர்ந்திருப்பதை அடுத்து தற்போது 6.7% இது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார பார்வை அறிக்கையும் சர்வதேச செலவான நிதியத்தின் அறிக்கையும் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஏறுமுகத்தில் செல்வதாக கடந்த அக்டோபர் மாதமே மதிப்பீடு செய்திருந்தன. விரைவான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடுகள் பட்டியலிலும் இந்தியா வலுவான இடத்தை பெற்றிருப்பதாக சர்வதேச செலவு நிதியம் தெரிவித்துள்ளது. அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பொதுமக்கள் பெற்றிட ஏதுவாக உங்களை தேடி உங்கள் ஊர் என்னும் புதிய திட்டத்தை மாநில அரசு இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக நேற்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் சென்னை மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெறும். இந்த முகாம் குறித்த தகவல் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அரசு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த முகாமை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு துறை அலுவலர்கள் கோரிக்கைகளை தாமதமின்றி நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். விண்வெளி அறிவியலில் மாணவர்களின் திறனை வளர்க்கும் நோக்கில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகளுக்கு தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்கம் சார்பில் அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டது. கோள்களை தொலைநோக்கி வாயிலாக பார்ப்பது, ட்ரோன் தொழில்நுட்பம், விண்வெளி படிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அறிந்து கொண்டதாக பயிற்சி பெற்ற மாணவிகள் தெரிவித்தனர். என் பேர் சுதர்ஷனா. நிறையா பெரிய டாக்டரேட்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரோனோட யூஸ்ஃபுல்னஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பைலட் ஆகிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமேட்டு பிளாக் ஹோல்ஸ் கருந்துளைகளை பற்றி எங்களுக்கு வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. சயின்டிஸ்ட் சார் இருக்காங்க, அவங்க டீம் வந்து அந்த பிளாக் ஹோல் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்டார் வந்து ஆர்பிட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஆர்பிட்டில் சுற்றுது, அது என்ன ஷேப்பில் இருக்குது அந்த ஆர்பிட்ன்றதை பற்றி அவங்க கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட பேர் எம் யோகலட்சுமி. அஸ்ட்ரோ கிளப்ல இருந்து பிளானட் பற்றி பேச வந்திருந்தாங்க. அதில் வந்து பிளாக் ஹோல் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளானட்ல எப்படி ரிவால்வ் ஆகுது, அதுக்கப்புறம் மேம் இருந்துட்டு ஸ்ட்ரோக் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், பைலட் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பேஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி கென்யாவை 9-4 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. மஸ்கட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி 8வது இடத்திற்கான போட்டியில் இந்த வெற்றியை பெற்றுள்ளது. இன்று 6வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா விளையாட உள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 214 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 28.1 ஓவரில் 81 ரன் எடுத்திருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் 131 ரன் எடுத்த முஷீர் கான் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் நடைபெற்ற 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. சென்னையில் இன்று மாலை நடைபெறும் நிறைவிழாவில் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கலந்து கொள்கிறார். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 5600க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா 53 தங்கப் பதக்கங்களுடன் மொத்தம் 150 பதக்கங்களை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. ஹரியானா 2வது இடத்திலும் தமிழ்நாடு 3வது இடத்திலும் உள்ளன. 72வது அகில இந்திய காவல்துறை ஹாக்கி போட்டிகள் இன்று ஜம்முவில் தொடங்குகின்றன. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து யூனியன் பிரதேச காவல்துறை தலைவர் திரு R.R. ஸ்வைன் ஆலோசனை மேற்கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து 8 புதிய விமானங்கள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு மாநில அலங்கார வாகனம் 3ஆம் இடத்திற்கான விருதை பெற்றுள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் நடப்பு ஆண்டில் 6.7% இருக்கும் என்று சர்வதேச செலவு நிதியம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி கென்யாவை 9-4 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.